முனிவர் தவம் அணிந்தார். அந்த முனிவர் தவம் பண்ற மரத்துக்கு எதிரில் ஒரு பொம்பளை, அது விபச்சாரி, விலை மாது. இந்த ராஜா ஒரு பல ராஜாக்கள் போவாங்க வீட்டுக்கு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்துச்சு. முனிவர் இறந்து சொர்க்கத்துக்கு போனாரு. அந்த அம்மா இறந்து அதுவும் சொர்க்கத்துக்கு போச்சு. உடனே முனிவர் செம டென்ஷன் ஆயிட்டார். ஏங்க, நான் தவம் பண்ணேன், எனக்கு சொர்க்கத்துக்கு கொடுத்தீங்க, ஓகே. அந்த பொம்பளை விலை மாது. அந்த பொம்பளை கிட்ட எத்தனை பேர் வர்றான், எவ்வளவு பாவம் பண்ண ஆத்மான்னா. அதுக்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இந்த பொம்பளை வீட்டுல ஒவ்வொருத்தரும் போகும்போது எவ்வளவு நேரம் அவன் எடுத்திருப்பான், எவ்வளோ என்ஜாய் பண்ணிருப்பான், நீ அதையே நினைச்சிருந்த. ஆனா அந்த பொம்பளை பக்கத்துல ஒருத்தன் படுத்துக்கிட்டே இருந்தாலும், இறைவா என்னை மன்னிச்சுட்டு, ஏதோ ஒரு சூழ்நிலையில தப்பு பண்றேன்னு வேண்டிக்கிட்டே இருந்தது. அதனால அது சொர்க்கத்துக்கு வந்துச்சு. உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டு வந்தது தப்பு, உன்னுடைய எண்ணம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நரகத்துக்கு அனுப்பிச்சு விட்டாராம்.